நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ப்ரிவியூ பார்த்து கண்டுபிடிச்சிங்களா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்னு? ஆமாங்க, குண்டாறு அணைக்கு தான் போகிறோம். இந்த குண்டாறு அணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை அருகே கண்ணுப்புலிமெட்டுன்ற பகுதியில் குண்டாறு அணை இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து A to Z அந்த இடத்துக்கு போகிறது எப்படி, அங்கே என்னெல்லாம் இருக்குது, எந்த டைமிங் போகிறது, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் இருந்து குண்டாறு அணைக்கு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ். இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா, இதுதான் காசி விஸ்வநாதர் கோவில். அப்படியே நான் பேக் சைடில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வழியாக போகிறேன். இங்கேருந்து நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துக்கோங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு தாண்டி ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரே ரோடு தாங்க, ஸ்ட்ரெயிட் ரோடு. இந்த ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா ஒரு ரோடு, அதுதான் ஸ்ட்ரெயிட் ரோடு, ஒரே ரோடு தான். எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேணாம், யாருக்கிட்டையும் கேட்கவும் வேணாம். இந்த பொதிகை ஸ்டோர் இருக்குது பாருங்கள், அதுக்கு லெஃப்ட்டு. இதுதாங்க அந்த ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்ல க்ரீனரியாக இருக்குது, நல்ல அந்த சில்னஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். போகிற வழியில் செம மழைங்க. அப்படியே வண்டி ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த மலையில் இயற்கை அழகை ரசித்தா ஐயோ சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. போகிற வழியில் விண்ட் எனர்ஜி ஜென்ரேஷன் பார்த்தோம். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ காற்று பார்த்திங்கன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபேனோட டைரக்ஷனும் அது காற்றோட திசைக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுமா. இந்த மான்சூன் சீசனில் பைக் ரைட் போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ரோட்டோட சில்னஸ்ஸு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணுப்புலிமெட்டு லெஃப்ட் சைடு எடுங்க, ஒன் வே. அது லெஃப்ட் சைடு தான் போகணும். இது போயிட்டே இருக்கும்போது குண்டாரில் ஒரு சீக்ரெட் ஃபால்ஸ் இருக்குது. குண்டாருக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போகணும், நம்ம ரைட் ஒரு ஏரோ மார்க் காட்டணும் பார்த்தீங்களா. இந்த ரைட் சைடு போனீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஃபால்ஸ் இருக்குது. இது அந்த லொக்கேஷன் இப்படி தான் இருக்கும். அந்த ரைட் சைடு டர்ன் எடுத்திங்கன்னா இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே ஸ்ட்ரீட் லைட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பகல்லே போகிறதா இருந்தால் கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடியே போய் பார்த்துக்கோங்க இந்த இடத்துக்குலாம் போகிற மாதிரி இருந்தால். ஸோ அங்கே ஒரு சீக்ரெட் ஃபால்ஸு சொன்னால அது இது தாங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த சைடு அந்த ஒரு ஃபால்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம பழைய இடத்துக்கே வாங்க. அதில் லெஃப்ட் சைடு போனால் தான் குண்டாறு ஃபால்ஸு. நம்ம ரைட் எடுத்துருந்தோம் சீக்ரெட் ஃபால்ஸுக்கு, இப்போ லெஃப்ட் எடுத்துக்கோங்க குண்டார் ஃபால்ஸ் போகிறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த ரோடு இப்படி தான் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். பைக்கில் போகிறவங்களாம் அங்கே நிப்பாட்டாதீங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருங்க. அதேமாதிரி ரோட் டேர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர்பின் பெண்ட்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஹாரன் யூஸ் பண்ணுங்கள், லைட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்தமாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆலமரம் தான் நிறைய இருக்குது. இந்த ஆலமரத்தெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரோட்டில் அந்த சில்னஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த நேச்சரோட பேசிக்கிட்டு போகிற சுகமே தனி தாங்க. கண்டிப்பாக பைக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நம்ம கண்ணுப்புலிமெட்டு வந்துட்டோம். இதுதாங்க பார்த்தீங்களா, பேனியன் ட்ரீஸ் தான் ஃபுல்லாக. அப்படியே கேமராவை மேலே ரொட்டேட் பண்ணி அந்த பேனியன் ட்ரீஸோட அழகை பார்த்துக்கிட்டே போங்களேன். The stunts are done by the expert. Don't try this at home. ஃப்ரெண்ட்ஸ், அந்த குண்டாறு டேம் போகிற வழியில் ஃபுல்லாக தான் இந்த மாதிரி தான் இருக்கும், பச்சை பசேல்னு. ஸோ போகும்போது இந்த இடத்தெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நான் எதுவும் பேசலை, அந்த இயற்கையோட சவுண்டை ப்ளஸ் அந்த நேச்சரை நீங்களே பாருங்கள்.
நம்ம டேம் கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த தென்காசிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு தான். அந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே தான் வந்து முட்டும். இதில் ரைட் எடுத்திங்கன்னா குண்டாறு டேம் போகலாம், லெஃப்ட் எடுத்திங்கன்னா அது வேறு ஒரு ஃபால்ஸ்க்கு போகலாம். அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் எடுத்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இதில் எந்த ஷாட்டுமே நான் கட் பண்ணவே இல்லை. அந்த ரோட்டில் இருந்து அந்த ஃபால்ஸ் போகிற இடம் வரையும் ஃபுல்லாக வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோ டிஸ்டன்ஸு, அந்த ரோட்ஸோட இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அங்கே கார் பார்க்கிங் ரைட் சைட்லேயே வரும். ஒரு 500 மீட்டர்ஸ்க்குள்ளேயே தான் இருக்கும் கார் பார்க்கிங்கு. அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி பைக்கில் வர்றவங்க அங்கேருந்து ஒரு 700 மீட்டர்ஸில் வந்து பைக் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இல்லை நம்ம வந்து ஜீப்பில் போகலாம், ப்ரைவேட் ஃபால்ஸ் போனோம்னா அங்கேயே ஜீப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. 500 ருபீஸ்லேருந்து 1500 ருபீஸ் வரையும் ஃபால்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஃபால்ஸு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து அது ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் மேலே போக போக வந்து அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் நம்மளுக்கு அதிகமாகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 500ல் தான் ஆரம்பிக்கும், அப்புறம் 700, அப்புறம் 1500 அந்த மாதிரி போகும். இது லெஃப்ட் சைடு அந்த செக் போஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, அது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த டேம் தான் இருக்கும். இங்கேருந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் வந்து கரெக்டாக தெரியும் எல்லாமே ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், அந்த டேம் பார்த்துட்டு ரைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோடு இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க இந்த ரோடை. ஸோ நைட் டைம் போகாதீங்க. அதே மாதிரி சிங்கிள் டபுள்ஸ் அந்த மாதிரிலாம் போகாதீங்க. போகிறது வந்து ஒரு குரூப்பாக போங்க. ஸோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சேஃப்டி வந்து கம்மி தான். ஸோ லேடிஸோடு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக போங்க. அந்த ஜீப் பார்த்தீங்களா, அது வந்து மினிமம் 500லேருந்து 1500 வரையும் இருக்குது. அந்த ஃபால்ஸை பொறுத்து இருக்குது, ப்ரைவேட் ஃபால்ஸு. ஸோ உங்கள் ஜீப்ஸ் மட்டும் தான் உள்ளே அலௌடுன்னு சொல்ல முடியாது, ஜீப்ஸ் மட்டும் தான் உள்ளே போகும். நம்ம பைக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் ரோட்டில் போக முடியாது. ஸோ இப்போ பைக் வந்து இது வரையும் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 மீட்டர்ஸ்லேயும் பைக் அதுக்கு மேலே போகாது. பைக் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஃபால்ஸ் ஒன்று பக்கத்துலேயே இருக்குது. அது பப்ளிக் ஃபால்ஸ் தான், அங்கேயே நம்ம குளிக்கலாம். அங்கே எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், பைக் இதுக்கு மேலே போகாது. ஸோ பைக் எங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இது அது காட்டுறேன் பாருங்கள். இது போகிற வழியில் இதை தொட்டாச்சு நீங்கள் சைடு. ஃப்ரெண்ட்ஸ், ரோடு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பைக் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி நடந்தே போக பாருங்கள். ஸோ இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் பைக் டயர் வந்து ஸ்லிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பைக்கில் போகாதீங்க. அது பாருங்கள், ஜீப்ஸ் மட்டும் தான் உள்ளே போக முடியும். இதுதாங்க பப்ளிக் ஃபால்ஸு. இது இங்கே எதுவுமே நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கேஸ் நான் ப்ரீவியஸ் கிளிப்பில் சொல்லியிருந்தேன், நம்ம இங்கே வந்து ரைட் எடுத்துருந்தோம். டேம் பார்த்துட்டு அந்த பப்ளிக் ஃபால்ஸ் போயிருந்தோம். இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகலாம் பாங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு போகாதீங்க. தனியாக போகிற மாதிரி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக போங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் பேர் ட்ரங்க்லாம் பண்ணிவிட்டு அந்த பாட்டில்ஸ்லாம் உடச்சிலாம் கொஞ்சம் சேஃப்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ சும்மா நான் உங்களுக்காக காட்டணுன்றதுக்காக இந்த இடத்த காட்டுறோம். உங்களுக்கு
கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இந்த இடத்துக்கு போக சொல்லி. ஸோ பகல்லே நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட அந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். பட் அங்கே வைல்ட் அனிமல்ஸ் வருமா வராதான்னு சரியாக தெரியல. ரொம்ப சைலண்ட் பிளேசஸ்ஸு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு சேஃப்டி வந்து அந்த இடத்துல சுத்தமாக கிடையாது. நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு யாருன்னா ஃபோன் பண்ணலான்னா கூட ஃபோன் வந்து டவர் சுத்தமாக கிடையாது. ஜியோ கிடையாது, ஏர்டெல் கிடையாது, வோடஃபோன், இந்த 3 இது எதுவுமே சுத்தமாக எடுக்கல. பிஎஸ்என்எல் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் சிக்னல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் அதை நம்பி போகவே கூடாது. ஒரு எமர்ஜென்சினா நம்ம யாருமே காண்டாக்ட் பண்ணறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த சைடு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. உங்களுக்கு சும்மா காட்டணுன்றதுக்காக தான் இந்த இடம் நான் காட்டுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டில் வந்து நான் வீடியோ கிளிப்ஸ் எதுவுமே கட் பண்ணவே இல்லை. எவ்வளோ டிஸ்டன்ஸோ அது அவ்வளோ டிஸ்டன்ஸும் அப்படியே கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இதில் போகுதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். பைக் இதுக்கு மேலே போகாது. ஸோ நம்ம பைக் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே 2 ரூட் போகுது பாருங்களா. ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று போகுது. இதுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரைட் சைடு போய் காட்டுறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு சேஃப்டி 100% உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் தனியாக போகாதீங்க, குரூப்பாக போங்க. மினிமம் ஒரு 6 பேர்னாலும் இருந்தால் மட்டும் போங்க, இல்லைனா போகாதீங்க. அதுவும் அந்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பச்சையாக அந்த பாசப்படம் இருந்திருக்கும். ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக போங்க. நம்ம ஷூஸ் கழட்டி வச்சுட்டு ஸ்லிப்பர் ஷூஸ் கழட்டி வச்சுட்டு நடக்கலான்னு பார்த்தோன்னா கூட கீழே வந்து அந்த பாட்டில்ஸ்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. இல்லைனா காலை கிழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம மழையில் தண்ணியில் இந்த மாதிரி டைமில் கிடச்சுன்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூஸில் போய் கொண்டு போய் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மேலே ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த குரூப்பில் வந்து அவங்க ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி நடக்கும்போது காலில் அவருக்கு பாட்டில் வந்து கிழிச்சிருச்சான் இந்த மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கைஸ் அங்கே நம்ம ரைட் எடுத்துகிறோம். இப்போ இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு இந்த மேலே டாப்பில் போகிறோம். இது லெஃப்ட் எடுத்துகிட்டு போகிற ரூட் இது இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் கிடையாது. கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். இது வரைக்கும் தான் நம்ம ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ண முடியும், ஸ்லிப்பர் ஷூஸ். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஃபுல்லாக அந்த பாறை தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பாட்டிலும் உடச்சி போட்டிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அங்கே குளிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நண்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேலே ஒரு குரூப் காட்டினதில் அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்கலான்னு போனார். பட் அடிக்கலான்னு போகும்போது அந்த ஸ்லிப்பரை வந்து கீழே விட்டுட்டார். இன்னொருத்தர் வந்து அதை எடுத்து அதை அடிக்கலான்னு போகும்போது ஏதோ ஒரு ஆர்வத்தில் தூக்கி அரிஞ்சிட்டார். அது தண்ணியிலே அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுதான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க போல இருக்குது. கைஸ் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காட்டுறது யூடியூப்பில் போடுறதுக்காக கடலில் சாய்ச்சி வச்சுட்டு வீடியோ எடுக்க போயிருந்தேன். ஸோ ஃபோன் பார்த்திங்கன்னா காற்று கொஞ்சம் ஓவராக அடித்தனால கடலில் இருந்து ஃபோன் கீழே விழுந்துருச்சு. விழுந்து தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஸோ இங்கே
கைஸ் ஒரே ஒரு வீடியோ கிளிப்லேயே கம்முன்னு வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் வீடியோ எடுத்துகிட்டு. செகண்ட் டைமும் அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை சாய்ச்சி வச்சுட்டு போகும்போது தான் விழுந்துச்சா. பார்த்தீங்களா, விழுந்து தண்ணி ஏறி எவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். 20,000 ரூபா ஃபோனு. கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா.